வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டாரு. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரொம்ப அபண்டன்ஸா இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். 2021 அனௌன்ஸ் பண்ண வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வெகுவாக எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது. இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலவச மிக்சி கிரைண்டர்னு வந்தது. இப்போ ஒரு பக்கம் இலவச ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஸ்கீம்ஸுக்கான ஒரு கேஷ் கூப்பன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு இது நின்னு இருக்கு. காசு கொடுத்தா எலெக்ஷனை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மக்களும் இந்த மாதிரி டெம்பரவரி ரிலீஃப்க்கு ஆசைப்பட்டு அந்த மோகத்துல ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்புறாங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே இத இலவசங்கள்னு நம்ம பார்க்கணுமா? இல்ல இப்படிப்பட்ட கேஷ் டிரான்ஸ்பர்ஸ்னால ஏதாவது உபயோகம் இருக்குன்னு நீங்க இல்ல, காசு கொடுத்தா ஜெயிச்சிருவோம்னு சொல்லி நினைக்கிறத விட காசு கொடுக்கலன்னா தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற அச்சம் பல அரசியல் கட்சிகளுக்கு இன்னைக்கு இருக்கு. அது உண்மைதான். அது சந்தேகமில்லை. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இது அந்த காலத்திலேயே அண்ணா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாரு, காவலர்களே, உங்களை அருகில் வைத்துக்கொண்டு 5 ரூபாய் கொடுக்கின்றார்களே, அதை பார்த்து கொண்டு வாழாவிருக்கும் கொடுமையை செய்வதற்கு பதிலாக நீங்களே அந்த 5 ரூபாய் கொடுத்து விடுங்களேன் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நடேச முதலியார் இவருக்கு எதிராக போட்டி போட்டுவது அது மாதிரி பணம் கொடுத்தாங்க அப்படின்னு அந்நியாரமே இது வந்தது, குற்றச்சாட்டு வந்தது. முனிசிபல் எலெக்ஷன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன் பணம் கொடுக்கறத. எங்கள் சிவகாசியில் நான் பார்த்து சின்ன குழந்தையா இருந்தபோதே நான் பார்த்துருக்கேன் பணம் இது மாதிரி கொடுக்குறாங்க. அங்கே ஒரு கன்வென்ஷன் இருந்தது. முனிசிபல் சேர்மன் ஆன உடனே கவுன்சில், எலெக்டட் கவுன்சில் எல்லாரும் எவ்வளவு செலவழிச்சாங்களோ அதை சேர்மன் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருந்தது ரொம்ப நாளா. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. அது துரதிருஷ்டவசமானது. ஏன்னா இது ஜனநாயகத்தை கேவலப்படுத்துறது. ஆனால் இந்த பணம் கொடுக்கறது, எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கறது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, அரசியல் கட்சிகள் கொடுக்கறதுக்கும் ஒரு அரசுல இருந்து இவங்க கொடுக்கறதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடு இல்லாத நிலைமையை உருவாக்குனது பிஜேபி. மகாராஷ்டிரால 3 மாசத்துக்கு மொத்தமா 9,000 கொடுத்தாங்க, அல்லது பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்து நிப்பாட்டிட்டாங்க. பீகார்ல ஒன் டைம் பேமெண்ட் தான், அந்த ஒன் டைம் பேமெண்ட்டோட அவங்க நிப்பாட்டாங்க. மகாராஷ்டிரால இப்ப நிறைய பேர் நீ அந்த டாக்குமெண்ட் கொடு, இந்த டாக்குமெண்ட் கொடுன்னு சொல்லிட்டு டிலே பண்றாங்க, டிக்ளைன் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஆனா தமிழ்நாட்டுல இதுக்கு விலை மதிப்பற்றவைன்னு சொல்லி சரியான பேர் கலைஞர் சொன்னார். எது விலை மதிப்பற்றவையாக இருக்கும், எது இலவசங்கள். இலவசங்கள் என்பது கண்டிக்கத்தக்கவை. அரசு இலவசங்களை கொடுக்கிறது. விலை மதிப்பற்றவை கொடுப்பது வரவேற்க தகுந்தவை. எது விலை மதிப்பற்றவையாக இருக்கும் அப்படின்னா, எந்த எந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்படும் பொருட்கள் சோஷியல் அட்வான்ஸ்மெண்ட், எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் இதுக்கு பலனுள்ளதாக இருந்தால் அவைகள் விலை மதிப்பற்றவை. இப்போ இந்த ஃப்ரிட்ஜை நான் அது மாதிரி பார்க்கல. ஏன்னா இவர் ஃப்ரிட்ஜ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இவங்க திமுகவுக்கு ஒன் அப்மேன்ஷிப் பாலிட்டிக்ஸில் விளையாடணும். அது வேறு வழி கிடையாது எந்த அரசியல் கட்சிக்கும். அதனால இவங்க 8,000 ரூபாய் வவுச்சர் கொடுக்கும்போது ஃப்ரிட்ஜு, மிக்சி இது மாதிரி அப்படின்னு இந்த ஃப்ரிட்ஜுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க. மற்றபடி இப்போ ஃப்ரிட்ஜில் இப்போ ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்கன்னா எத்தனை ஏழைகள், இப்போ எல்லாருமே ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஏழை இல்லை. இந்த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்லேயே சர்க்கரை மட்டும் வாங்குறவங்களுக்குலாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அது மாதிரி தான் வச்சுருக்கேன். பிகாஸ் தே கேன் அஃபோர்ட். இந்த ஃப்ரிட்ஜு தேவை எங்கே இருக்குது? உண்மையான ஏழைகளாக இருக்கவங்க 3 நாளைக்கு சமைச்சு வச்சு இங்கே இது ஸ்டோர் பண்ணுறது இல்லை. அவங்க அன்றாடங்காட்சிகளாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றவங்க, அன்றாடங்காட்சி இல்லைன்னா கூட சீக்கிரமாக அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவையில்லை. அது ஒரு ஃப்ரிட்ஜுக்கான கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதை யார் கொடுக்க போகிறது? இந்த மாதிரி வினாக்கள்லாம் நிச்சயமாக எழும். நான் ஃப்ரிட்ஜை ஒரு விலை மதிப்பற்றதாக பார்க்கல, இலவசமாக தான் பார்க்குறேன். ஆனால் மிக்சி விலை மதிப்பற்றது தான். ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கிங் டயத்தை குறைக்குது, சந்தேகமே இல்லாமல். பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்களே உரிமை தொகை, அது விலை மதிப்பற்றது தான். ஏன்னா பல காரணங்கள்னால பெண்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்களை பேசுறதுக்கு எல்லாரும் தயங்குறாங்க. இன்னைக்கு இப்போ இந்த ஏழை எளிய மக்கள் நடுவில் பெண்கள் தான் சம்பாதிச்சு அவங்களுடைய பணத்தை வச்சு தான் வீட்டு குடும்பம் நடத்துறதுங்கிறது பெரும்பாலான குடும்பங்கள் நடக்குது. ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க, டாஸ்மாக் போயிடுறாங்க. இது யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படியெல்லாம் நடக்கலன்னு பேசுவாங்க. கிராமத்தில் போய் கேட்டு பாருங்க, அல்லது இதில் கொஞ்சம் சேரி பகுதியாக இருக்கிற நகர்ப்பகுதிகளில் போய் பாருங்க, ஏழை எளிய மக்கள் வசிக்கிற பகுதிகளில் போய் பாருங்க, இது மாதிரி நடக்கிறது சர்வசாதாரணமா இருக்கு. அப்போ அந்த பெண்களுக்குன்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் பணம் அரசாங்கம் கொடுக்கறதுங்கிறது அது ரொம்ப அழகான ஒரு பெயர் சொன்னாங்க, உரிமை தொகை அப்படின்னு. இலவசம் இல்லை, இது உங்களுடைய உரிமை தொகை அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜிடிபி கால்குலேஷன்ல இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்றாங்கல்ல, அந்த கால்குலேஷன்ல
விமன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த ஹவுஸ் ஹோல்டு வந்து அது கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அது கணக்கில் எடுத்தால் ஜிடிபி எங்கேயோ போயிடும். அதை அவங்க கணக்கில் எடுத்துக்கல. அப்போ அவங்களுடைய அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உழைப்பு இருக்கு. அதுக்கான உரிமை தொகையை வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கும். இப்போ அது வந்து 2000 ரூபாய் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்க தகுந்தது. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் வரவேற்க தகுந்தது. இந்த ரொம்ப பெரிய நான் வந்து வரவேற்கிற திட்டம் என்னன்னா, இந்த இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க 5வது வகுப்பு வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட். இப்போ அதை வந்து 8வது வகுப்பு வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது மிக மிக சிறந்த ஒரு திட்டம். ஏன்னா பாரதியார் வந்து அந்த காலத்திலேயே சொன்னாரு, படிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அது ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. ஒவ்வொரு வரியும் அர்த்தமுள்ள ஒரு கவிதை. முதல்ல படிக்க வைக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொன்ன முதல் வார்த்தை, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். முதல்ல படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஹங்கிரி ஹார்ட் அண்ட் ஸ்டார்விங் ஸ்டமக் தே டு நாட் டிராவல் டுகெதர். அதனால முதல்ல சொன்னாரு வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். அடுத்து வந்து யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? அந்த வரகவி என்ன சொன்னாரு? இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் irrespective of caste, creed, community எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அடுத்து சொன்னாரு என்ன செய்யணும்? டக்குன்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சிடலாமா? இல்ல, பயிற்சி. You give them the training for them to have the capability to absorb the education. அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் உள்ளதற்கான பயிற்சியை முதலில் கொடுங்கள். சரி, பயிற்சி கொடுத்தாச்சு. அடுத்து டக்குன்னு சொல்லி புத்தகத்தை கொடுத்தோம். அதுவும் சொல்றாரு இல்லை, ஏற்று சொற்கா இல்லை. பயிற்சி பல கல்வி தந்து, மல்டி பர்பஸ் எஜுகேஷன், பல கல்வி தந்து எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில் என்ன பண்ணும்? அவன் படிச்சுட்டு போட்டு சொல்லவா? இல்லை, அதுக்கு ஒரு எய்ம் வச்சார். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும். நமக்குன்னு மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம படிச்ச கல்வியினால மற்றவர்களுக்கு பலன் இருக்கும். இதுதான் உண்மையான கல்வியுடைய நோக்கமா இருக்க முடியும். அப்போ கால நேரத்துல இந்த ஏழை எளிய பெண்கள் வந்து சமைக்கிறதுக்கு டைம் இல்லாம பல சமயங்கள்ல பிள்ளைங்க பட்னியா போறது உண்மை. சில ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அதுவும் உண்மை. அப்ப இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த சுமை இல்லை. பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல்லயே வந்து இது கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல வேலை இருக்கும், நாளைக்கு இன்னொரு இடத்துல வேலை இருக்கும். 18 ரூபாய்க்கு டிக்கெட்டு, 13 ரூபாய்க்கு டிக்கெட்டு. இந்த சிரமம் இல்லாம இவங்களுக்கு வந்து இலவச பயணம் சொல்லியிருக்காங்கல்ல, டிக்கெட் இல்லாத பயணம். இது வந்து விலை மதிப்பற்றதுதான், சந்தேகமே இல்லாம. அடுத்து நான் முதல்வன், புதுமை பெண், இந்த மாதிரி வரிசையா வந்து தமிழ் செல்வன், இது மாதிரி வரிசையா திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸ்கூல்ல இருந்து, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு காலேஜுக்கு போனாலே குழந்தைங்களுக்கு வந்து 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போட்டாங்க. அதை அடுத்து 1500 ரூபாய் ஆக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்து இப்ப வயது முதிர்ந்தவர்களுக்கு சீனியர்ஸுக்கு வந்து கொடுத்த பணத்தை கூட்டுறேன்னு சொல்லி 1000 ரூபாய், 1500, 1500, 2000 1200, 2000 ரூபாய் ஆக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. 2000 ஆக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது வந்து என்ன? இது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அரசுக்கு வந்து நமக்கு மூத்தவர்கள், வாழ்வெல்லாம் இளைய சமுதாயத்துக்காக உழைத்தவர்கள், அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திரம், ஒரு எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்கணும், நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அரசு நினைக்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட் திங். இது இங்கே மட்டும் இல்லைங்க. இது நீங்கள் இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ள இதை காமிச்சிட்டிங்கன்னா அந்த ஐடென்டி கார்டு இருக்கும். இங்கிலாந்துல, லண்டன்ல வந்து எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ. இவங்களுக்கு பிரிட்டிஷ் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்காங்க, எல்லா இதுவும் ஃப்ரீ அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்கள் அங்கே ஸ்டூடெண்ட்டாக போயிருந்த போது என்னுடைய பையனை நான் கூட்டு போனேன்னா, இதுக்கு எந்த இடத்துக்கு வேணாலும், ஒரு மூலையிலிருந்து, லண்டன்ல இருந்து இதுக்கு ஸ்காட்லாண்டுக்கு போகிறதுனாலும் சரி, ட்ரெயினில் வந்து பையனுக்கு ஒரே 1 பவுண்டு தான் டிக்கெட்டுக்கு. எனக்கு 18 பவுண்டாக இருக்கும், அதான் சரியான டிக்கெட்டு. குழந்தைக்கு ஒரே 1 பவுண்டு. ஏன் இதை செஞ்சாங்க? குழந்தைகளை பெற்றோர்கள் கூட்டிட்டு போகணும், தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. அந்த ஒரு உயர்ந்த சோஷியல் அப்ஜெக்டிவ்காக அதை பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பல காரியங்கள் இவங்க செஞ்சிருக்கிறது வந்து நிச்சயமாக வந்து எதிர்காலத்தை, அதாவது சோஷியல் என்ஹான்ஸ்மெண்ட், எக்கனாமிக் என்ஹான்ஸ்மெண்ட், இது ரெண்டையும் அடிப்படையாக வைத்த திட்டங்கள் இருக்கின்றன. அதை தவிர ஒன் அப்மேன்ஷிப் பண்ணியிருக்காங்க. அது பண்ணாமல் இருப்பாங்களா? ஏன்னா இது அரசியல். இவர் ஸ்டாலின் வந்து யார்? அவர் அரசியல்வாதி இல்லையா? நிச்சயமாக அரசியல்வாதி. நீங்க சொல்ற இந்த ஒன் அப்மேன்ஷிப் வந்து இந்த 8000 ரூபாய் கூப்பனை வச்சுதான் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா 5 வருஷம் நல்லாட்சி பண்ணி இருக்கிற ஒரு அரசுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல? ஆமாம். ஏன்னா மரியோ பூசோ ரொம்ப அழகா சொன்னார். People are not grateful to you for what you have done to them. People are grateful to you for what you will be able to do to them. நீங்கள் செய்தவற்றிற்காக மக்கள் உங்களிடம் நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் இனிமேல் செய்ய போவதற்காகத்தான் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னோம். அப்ப இதை அவங்க அனௌன்ஸ் பண்ணித்தான் தீரணும். தமிழ்நாடு வந்து எப்பவுமே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா தான் இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட் ஆஃப் லேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸே ஒரு வெல்ஃபேர் பிட்டிங் வார் மாதிரி ஆயிடுச்சு.
நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா நான் 2000 ரூபாய் கொடுப்பேன். நீங்க ம். 2000 ரூபாய் கொடுத்தா நான் 2500 ரூபாய் கொடுப்பேன். அப்படிங்கிற அளவுக்கு மாறி மாறி வந்து கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் பெனிஃபிட் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை தான் 3 முக்கியமான கட்சிகள் தரப்புல இருந்தும் நம்மளால பார்க்க முடியுது. ஓரளவுக்கு திமுக வந்து இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க. நிதி நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ அவங்களுக்கு இருக்கும். இது வந்து சாத்தியமா? செய்ய முடியுமா? அப்படிங்கிற ஒரு விஷயம். அதிமுகவும் ஆட்சியில இருந்த அனுபவம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு இருக்கு. இருந்தாலும் சகட்டு மேனிக்கு 10,000 ரூபாய் குடுக்குறேன் அப்படின்னுலாம் எந்த அடிப்படையில வந்து அவர் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆட்சி அனுபவமே இல்லாத விஜய் வந்து இப்ப கூட பாருங்க 28 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய் மாசத்துக்கு நான் ஃப்ரீயா குடுப்பேன். அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்ப வந்து குடுக்குறாரு. உண்மையிலேயே நிதி ஆதாரத்தை பற்றிய அக்கறையோ, கவலையோ இவர்களுக்கு இருக்குதா? உண்மையிலேயே இதற்கு வந்து சாத்தியப்படுமா? இதற்கான நிதி நிலைமைய வந்து எங்கேருந்து வந்து இவங்க கொண்டு வர போறாங்க? இதுக்கான நிதி ஆதாரம். அதை பற்றிய புரிதலே உங்களுக்கு கிடையாது. நிதி மேலாண்மைங்கிறத பத்தி ஐடியாவே கிடையாது. இதெல்லாம் விட்டு இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப வேடிக்கையா. சீமான் அவர்கள் இந்த இலவசம் எல்லாமே தப்புன்னு சொல்லியிருக்காரு. என்ன எங்ககிட்டயே கொள்ளையடிச்ச காசு எங்ககிட்ட குடுக்க போறீங்களான்லாம் பேசியிருக்காருல்ல. அவர் வந்து சொல்றாரு, எல்லாரையும் கவர்ன்மெண்ட் சர்வெண்ட் ஆக்கிருவேன்னு சொல்லியிருக்காரு. விவசாய தொழிலாளர்கள் இனிமேல் அரசு தொழிலாளர்களாக இருப்பார்கள். இது ஒரு பெரிய லஞ்சம். ஏன் தெரியுமா? ஏன் சொல்றேன்னா, நான் கிராமத்திலேருந்து வந்த பையன் தான். அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ்க்கு போனேன். எங்களுக்கு விவசாய நிலங்கள் இருந்திருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலத்துல விவசாயம் அதிகமா பண்ண முடியல. அதனால பழத்தோட்டமா மாத்தியிருக்கோம். ஏன்னா பழத்தோட்டத்துக்கு அதிகமா விவசாய தொழிலாளர்கள் தேவையில்ல. இந்த விவசாய தொழிலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட சீசன்ல அதிக எண்ணிக்கையில் தேவைப்படுவார்கள். எப்ப? விதைக்கிற காலத்திலயும், அறுக்கிற காலத்திலயும். அதிக எண்ணிக்கையில் தேவைப்படுவார்கள். இப்ப இந்த மினிமம் அ இது வேஜஸ் கேரண்டி இருக்குல்ல, நாங்க வெஸ்ட் பெங்கால்ல இத பத்தி நாங்க விதைக்கிற காலத்திலயும், அறுவடை காலத்திலயும் மினிமம் வேஜஸ் குடுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? மினிமம் வேஜஸ் ரூ. 100 இருந்த காலத்துல, இது தேவைப்படுது, லேபர் தேவைப்படுதுனால, அந்த இவங்களே முதலாளியே வந்து ரூ. 120 குடுப்பாங்க. நான் எதுக்கு ரூ. 100 குடுன்னு சொல்லணும்? மீதிப்பட்ட காலத்துல வந்து, அந்த நாள்ல வந்து 60 பேர் வேலை பார்த்தாங்கன்னா, விதைக்கிற காலத்துல, அறுவடை காலத்திலயும், அதுக்கு இடைப்பட்ட காலத்துல 20 பேர் இருந்தா போதும். அதை விட கம்மியான ஆட்கள் இருந்தா கூட போதும். நெல்லுக்கெல்லாம் அதிகமா ஆட்கள் தேவையில்ல. அப்போ நீங்க எல்லாரையும் விவசாய தொழிலாளர்கள அரசு தொழிலாளி ஆக்குனீங்கன்னா, நீங்க என்ன விதைக்கிற காலத்துல வந்து நாங்க 60 பேர அரசு தொழிலாளி ஆக்குவோம். அதுக்கப்புறம் வந்து அறுவடை காலத்துல வைப்போம். மீதி உள்ள காலத்துல 20 பேர் மட்டும் தான் வைப்போம்ன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள் வேலை பார்த்தாலும் அரசு தொழிலாளி என்ன கேட்பான்? மாசம் பூரா சம்பளம் கேட்கத்தானே செய்வான். எங்கிருந்து குடுப்பீங்க? இதுவும் பெரிய லஞ்சம். ஆனா நடக்க இயலாத லஞ்சம். அதனால எல்லாருமே வந்து இத செய்றாங்கங்கிறது உண்மைதான். அதுல சில பேர் வந்து இத செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோட திட்டமிட்டு செய்றாங்க. திமுக வந்து பெரும்பான்மையும் அப்படி செய்றாங்க. எல்லாமே அப்படி செய்றாங்கன்னு சொல்ல மாட்டேன். பெரும்பான்மையும் அப்படி செய்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இவங்க குடுக்குற வாக்குறுதிகள்ல வந்து இவங்க கனிமொழி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம். 404 தான் நிறைவேத்தணும். மீதி 101ல வந்து பெரும்பான்மை வந்து ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்போட தான் செய்ய முடியும். அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்கல. நீட் வந்து ரிமூவ் பண்றது ஃபார் இன்ஸ்டன்ஸ். ம். அது மாரி ம். இதெல்லாம் எங்களால செய்ய முடியல. இட்ஸ் வெரி நைஸ். ஒரு பாலிட்டிஷியன் ஹானஸ்ட்டா இது மாரி அட்மிட் பண்றதுங்கிறது ரொம்ப நைஸ். இந்த தரம் வந்து முதலமைச்சர் சொன்னாராம், இந்த மாரி செய்ய முடியாத வாக்குறுதியெல்லாம் குடுத்துறாதீங்க. அது நம்ம கெட்ட ம். பேர். எத செய்ய முடியுமோ அத மட்டும் செய்யுங்க. அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில வந்து நான் எப்படி பார்க்கிறேன்னா, இது வந்து தொடுக்கப்பட்ட மாலை மாதிரி வாக்குறுதிகள். அதாவது ஒவ்வொன்னும் இன்னொன்னோட இன்டகிரேட் ஆயிருக்கு. அது ம். கொஞ்சம் கூர்மையா பார்த்தா நமக்கு தெரியும். இப்ப விஜய் சொல்றதா இருக்கட்டும், அதிமுக சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சிதறி கிடக்கின்ற அ மலர்கள்னு சொல்லலாம். ஒண்ணோட ஒண்ணு சம்மந்தம் இல்லாம இருக்கு. அடுத்து வந்து அவங்க சொல்றதுல வந்து அவங்க முதல்ல வந்து இப்ப இபிஎஸ் தான் சொன்னாரு, இப்படி இலவசம்னு குடுத்துக்கிட்டே போறாங்க, கடனை ஏத்திக்கிட்டே போறாங்கன்னாரு. அப்புறம் இவரு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணா எப்படி பண்ணுவாங்கன்னா, நாங்க டாக்ஸ் போடுவோம். டாக்ஸ் கலெக்ஷன்ல பண்ணிருவோம். டாக்ஸ் கலெக்ஷன்ல என்ன பண்ண முடியும்? நீங்க எந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறத பத்தி ஐடியா இருக்கா? அல்லது விஜய் வந்து சொல்றார்ல, 75% நாங்க வந்து உள்ளூர்காரங்கள வேலைக்கு வைக்கிறதுக்கு, இவங்களுக்கு இன்சென்டிவ் குடுப்போம். என்ன இன்சென்டிவ் குடுக்க போறீங்க? நீங்க குடுக்க இப்ப இது சோசியல் இஷ்யூன்னு சொல்லி பார்த்தா, வடநாட்டிலிருந்து வந்த ஒருத்தர் இங்க வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்காருன்னா, அவருடைய நேச்சுரல் டெண்டன்சி தன்னுடைய சொந்தக்காரங்க, தனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் கொண்டு வந்து போடுறது. அதுக்கு ஒரு முக்கியமா இந்த விஷயங்கள வெளியில பேசப்படுறதில்ல. வெளியில பேசப்படாத விஷயம் என்னன்னா, இந்த நாட்டுடைய சட்டத்த முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரே வருஷத்துல நொடிச்சு போயிருவாரு. அந்த அளவுக்கு சட்டங்கள் வந்து அன்ஃப்ரெண்ட்லி டு இண்டஸ்ட்ரியா வந்து இருக்கு. அதனால பல இண்டஸ்ட்ரி வந்து அவங்க சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணு. உதாரணமா வெளிநாட்டுல வந்து ஆட்கள வந்து எடுத்துட்டு போறாங்க. இந்த இன்ஃபோசிஸ் மாரி, டாடா, டிசிஎஸ் மாரிலாம் எடுத்துட்டு போறாங்கல்ல. அவங்க வந்து 3000 பேர்னா 5000 பேர்னு கணக்கு காமிப்பாங்கன்னு சொன்னாங்க. அது எதுக்குன்னா, அந்த 3000த்துல யாராவது சில பேர் வந்துட்டாங்கன்னா, டக்குன்னு இன்னொருத்தர ஃபில் அப் பண்ணிடணும். ஏதோ ஒரு கால்குலேஷன். ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்த்தா, அது அந்த நாட்டு சட்டத்தோட இயைந்தது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க.
அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் பல விஷயங்கள் வந்து சட்டத்தோட முழுக்க முழுக்க ஏந்ததா இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிசினஸ்மேன் வந்து ஃபங்க்ஷன் பண்றது கிடையாது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு நம்பிக்கை உள்ள ஆளுங்களா இருக்கணும், நமக்கு துரோகம் பண்ணாத ஆட்களா இருக்கணும். பாலிட்டிக்ஸ் மாதிரி தான். ஏன் வாரிசு அரசியல் வருது? முதுகுல குத்த மாட்டாங்க, நம்ம முதுகுல குத்த மாட்டாங்க. அப்படின்னு சந்திரபாபு நாயுடு முழுதுல குத்துனார், அது வேற விஷயம். அகிலேஷ் யாதவ் வந்து அப்பாவை பார்த்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாரு, அது வேற விஷயம். அன்புமணி இப்போ இவர்கிட்ட சொல்றாரு, இது வேற விஷயம். ஆனா பெரும்பான்மை அன்புமணி எந்த அளவுக்கு அப்பாவை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அப்பா வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் லெவலுக்கு கொண்டு வர மாட்டார். தன்னுடைய தகப்பனாருக்கு இந்த மரியாதை அவருக்கு இருக்கும். அந்த அந்த காரணத்தினால் கொண்டு வர மாதிரி தான் இங்கேயும் தெரிஞ்சவங்களா கொண்டு வந்து நம்ம வந்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குற டெண்டன்சி இருக்கு. உள்ளூர்காரங்களே வந்து அங்க ஜாதி பெரிய இது பண்ணுது, ப்ளே பண்ணுது. போய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அந்த குழுமத்தில் வந்து பெரும்பாலும் அவருடைய ஜாதியை சேர்ந்தவங்களை தான் அவர் கொண்டு வந்து போடுறாரு. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நிதர்சனங்கள். இதை பத்தி அதிகமாக வெளியில யாரும் பேசுறது இல்லை. இப்போ உதாரணம் தமிழகத்துடைய கல்விக் கொள்கை சிறந்தது, அது மாதிரி பெஸ்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது சிறந்ததாகவே இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. நீங்க வியட்நாம், சிங்கப்பூரோடு இனிமேல் கம்பேர் பண்ணணும், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். அதனால இது வந்து விஜய் சொல்றது வந்து பிராக்டிக்கலா நடக்குங்கிற நம்பிக்கை. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, மது வந்து கம்ப்ளீட்டா ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிச்சயமா நடக்காது, நிச்சயமா நடக்காது. ஏன்னா இந்த நார்கட்டிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து வெளியிலிருந்து வருது, இந்தியாவுக்கு வெளியிலிருந்து இந்தியாவுக்குள்ள வருது. குஜராத் வழியா தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாத்துக்கும் போதே இந்த சப்ஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ற லெஜிட்டிமேட் அத்தாரிட்டி அண்ட் ஃபோர்ஸ் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. அப்ப இவர் என்ன செய்ய முடியும்? அதனால நடக்க முடியாத காரியங்களை சொல்லிக்கிட்டு. சார், நீங்க ஒரு அரசு அதிகாரியை நீங்க வந்து கவர்மெண்ட்ஸ்ல ரன் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸுக்காக, ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் மெஷர்ஸ்க்காக காம்ப்ரமைஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்க நிறைய இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற பேர்ல கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அடிப்படை கட்டுமான பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் இது போன்ற விஷயங்கள்ல ஒரு லாங் டேர்ம் காம்ப்ரமைஸ் ஏதாவது இந்த அரசாங்கம் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை வந்து சரி செய்யறதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓரளவு பண்றாங்க, ஓரளவு பண்ணத்தான் செய்யறாங்க. ஆனா நீங்க ஒண்ணு பார்க்கணும், வளர்ச்சிங்கிறது என்னது? டெவலப்மெண்ட் ஃபார் ஹோம். இப்போ வளர்ச்சி வந்து வசதியானவங்களுக்கே வளர்ச்சியை கொடுக்குது, அப்படி ஒரு கான்செப்டே இருக்கு. அதாவது ரெண்டு விதமான டெவலப்மெண்ட் கான்செப்ட் இருக்கு. குரோத் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று. அது குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன? நாட்டில் ஜிடிபி எவ்வளோ வளர்ந்துச்சு, அந்நிய செலவணி எவ்வளோ வந்துச்சு, எத்தனை நேஷனல் ஹைவேஸ், எத்தனை போர்ட்டு, எத்தனை ஏர்போர்ட்டு. இப்போ இந்த இது எல்லாத்துலேயுமே நாடு வளருது, சந்தேகம் இல்லை. அந்த நாட்டுக்குள்ளே யார் வளர்றாங்க? வசதியானவங்க தான் வளர்றாங்க. இது முதல்ல வளர்றது அட்லீஸ்ட் வசதியானவங்க தான் வளர்றாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க? ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் ஒன்று சொன்னாங்க. அது இப்படிலாம் வசதியாக வளர்ந்துட்டானா ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணுவான்? ரூபாய் வச்சுக்கிட்டு கீழே கொடுத்தானே செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரைக்கும் உலகத்தில் இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் எங்கேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததில்லை. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அருமையான வெல்ஃபேர் ஸ்டேட் உள்ள கண்ட்ரியில் டாக்ஸேஷன் ரொம்ப பயங்கரம், பணக்காரங்க மேலே டாக்ஸேஷன் பண்ணி கவர்மெண்ட் தான் இவங்களை பார்த்துக்குது, கீழே உள்ளவங்களை. இப்போ இங்கே வெல்ஃபேர் ஸ்டேட் பண்ணுற மாதிரி. இப்போது இந்த வெல்ஃபேர் இன்னொன்று என்னது? ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட். அது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. அது என்னது? இந்த ஹியூமன் நீட்ஸ் சென்டர் முதல்ல இது சிற்றூர்கள் வரைக்கும் சாலைகள் வந்து சரியாக பராமரிக்கப்படுகின்றனவா? உங்கள் நேஷனல் ஹைவேஸ் அளவுக்கு வேண்டாம், ஆனால் ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் அளவுக்கு ஒரு தார் ரோடு, அல்லது நாங்கள் மோரம் ரோடுன்னு சொல்லுவோம் பெங்காலில். மோரம் வந்து ஏறக்குறைய ஸ்ட்ராங் மண் ரோடு தான், கச்சா ரோடு தான், ஆனால் ரொம்ப வலிமையோடு இருக்கும். அந்த மாதிரியான நீங்கள் ரோடு போடுறீங்களா? எஜுகேஷன், ஹெல்த்து, இந்த ரெண்டும் சிற்றூர்களில் அந்த இதில் சிற்றியில் உள்ள அளவுக்கான ஸ்டாண்டர்டை கொண்டு வர்றீங்களா? இதெல்லாம் ஹியூமன் நீட்ஸ் சென்டர் டெவலப்மெண்ட். அப்படி இருந்தால் ஒரு சிற்றூரில் வசித்தாலும் சரி, சமுதாயத்தில் குடும்பங்கள், வசதி இல்லாத குடும்பங்கள் அல்லது வசதி மறுக்கப்பட்ட குடும்பங்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவங்க எல்லாருக்கும் வாய்ப்புகள் சமமாக கொடுக்கப்படுகின்றனவா? நம்ம வாய்ப்புகள் தான் சமமாக கொடுக்க முடியும். இப்போ எல்லாரும் அம்பேத்கர் ஆயிரல. அம்பேத்கர் வந்து வாய்ப்பு கொடுக்காத போதே வேலை வந்தார். ஆனால் அம்பேத்கர் மாதிரி ஆகக்கூடிய ஒருத்தர் மறுபடியும் வாய்ப்பு இல்லாதனால அவர் அந்த மாதிரி ஆக முடியாமல் போயிடக்கூடாது. வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் சில பேர் தான் எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியுமா? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அதுல தகுதி உள்ளவங்க எல்லாருமே ஆகணும். அதைத்தான் இந்த அரசு வந்து பண்ணும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி சில கட்டுமானங்கள் வந்து தாமதப்படுத்தப்படுது. ஆனா வெறுமனே குரோத் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜியா இல்லாம ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜியா இருந்தால் தான் அது உண்மையான வெல்ஃபேர் ஸ்டேட். அந்த அளவு பார்த்தா இப்போ ஒன்று சுருக்கமாக சொல்றேன், இந்த ஐஐடி வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு கொண்டு வரலான்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர், நல்லதானே இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் எவ்வளோ பணம் கொடுப்பாங்க, அதுலேருந்து நோபல் பரிசு வாங்குற 4 பேர் வருவான்ல, அதையும் ஏன் இப்போ நீ தடுத்துக்கிட்டு இருக்கேன்னாரு. நான் சொன்னேன், நோபல் பிரைஸ் வாங்குறவங்க 4 பேர் வருவாங்க, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு முதல்ல ரிசர்வேஷனை கட் பண்ணிக்குவீங்க,
அப்ப சமுதாயத்துல சாதாரண நிலைமையில உள்ளவங்க வந்து மேல வர்றதுங்கிறது வந்து இல்லாம போயிடும். இப்ப எனக்கு தெரிஞ்ச பட்டியலத்தை சேர்ந்த என்னுடைய பேட்ச்மேட் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பையன் வந்து ரிசர்வேஷன் கோட்டால வரல. அவர் வந்து டைரக்ட் கோட்டால வந்திருக்காரு. அந்த ஒரு தலைமுறை வசதியாக அதிகாரம் படைத்த குடும்பத்தில் இருந்ததுனால அவருக்கு அந்த ஆளுமை இயற்கையாக வந்திருக்கு. அதனால அவர் வந்து டைரக்ட்லி ரெக்ரூட்டர் ஆயிருக்காரு. இன்னொருத்தர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இது ரொம்ப நேர்மையா கர்நாடகாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்த ஒருத்தர், அவருடைய சன்னின்லா அவர்கிட்ட வந்து இந்த சத்துணவு திட்ட பணியாளர்களும் ஏதோ ஒண்ணுக்கு தமிழ்நாட்டில் கையெழுத்து போட சொன்னாங்க. ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து இவர் போட மாட்டேன்ட்டு பயப்படல. நான் போட மாட்டேன், என்னை வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னா பண்ணீங்க, பட் ஐ ஒன்ட் சைன் இட். அந்த அந்த துணிச்சல் வந்து இவருக்கு வந்தது. இப்போ அந்த துணிச்சல் வந்து யார் யாருக்கெல்லாம் பயன்படும், யாரெல்லாம் உண்மையாவே தகுதி படைச்சவங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். எதனால யோசிக்கிறாரு? தன்னுடைய பின்புலத்தை பத்தி யோசிக்கிறார். இப்ப நான் வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சிவகாசியில பட்டாசு தொழிலையும் தீப்பெட்டி தொழிலையும் வேலை பார்க்குற அந்த தொழிலாளரை பத்தி யோசிக்க ஏன் முடியுது? அந்த சூழ்நிலையை பார்த்துருக்கேன் நான். அப்போ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க வந்து ஐஐடியில் நான் சொன்னேன், நீ இன்னைக்கு வந்து இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு 4 நோபல் லாரேட் வந்து அடுத்த வருஷம் கொண்டு வரல, எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு நோபல் பரிசு வேண்டாம். இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த ஐஐடியில இருந்து 30 பேர் நோபல் பரிசு வாங்குவான். அதுதான் எனக்கு வேணும். இன்னைக்கு 4 எனக்கு வேண்டாம். So this is the basic concept. Basic concept. மக்கள் மனசுல வந்து 2 ஆப்ஷன்ஸ் தான். ஒண்ணு, இந்த திமுக ஆட்சி நீடிக்கணுமா, இல்ல மாற்றம் வேணுமா அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் தான் மக்கள் ஓட்டு போடுற மக்களுடைய மனசுல இருக்கும். எந்த ஆப்ஷன் ஜெயிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஆட்சியை ரீடைன் பண்ற அளவுக்கு வலுவாக இருக்கிறதா, இல்ல திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சிய ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு அளவுக்கு அதிமுக தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்பர் 1, நான் ஜோசியம் சொல்றது இல்லை. இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்க சொல்ல மாட்டேன். ஆனா கள நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கு அல்லது நாளைக்கு தேர்தல் நடந்தால் திமுக வந்து நிச்சயமா ஜெயிக்கும். கள நிலவரத்தை வைத்து பார்க்கும் பொழுது, ஏன்னா அவர்களுக்கு எதிரான வாக்குகள் பிரியக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால இன்னும் 23ஆம் தேதி எலெக்ஷன், இன்னும் உங்களுக்கு 24 நாள் இருக்கு, 23 நாள் இருக்கு, 23 எலெக்ஷன் வந்தது. இந்த 23 நாள்ல என்ன தகுதித்தங்கள் அரங்கேற்றப்பட போகின்றன பிஜேபியினார்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நேர்மையான அரசியல் அவங்க இது வரைக்கும் பண்ணல. இதுல வந்து பாண்டியன் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு, தமிழன் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாருன்னு ஒரிசால கரடி விடுவாங்க. பீகார்ல வந்து டிஎம்கே காரன்லாம் சேர்ந்து பீகார்காரர் அடிக்கிறான்ப்பான்னு சொல்லி அங்க கரடி விடுவாங்க. இவர் இவர் வந்து அகர்வால் வந்து பயங்கரமா இது பண்றாரு, காசு பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி அவர் ஜெயிலுக்குள்ள வச்சு அங்க ஜெயிப்பாங்க. இது மாதிரி பண்ணிக்கிறவங்க இங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இது எல்லாத்தையும் மீறி திமுக வரணும்னா அவங்களுக்கு கடுமையான உழைப்பு வேணும். இப்ப நான் வந்து எங்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு வாக்குரிமையே தமிழ்நாட்டில் கிடையாது, ஏன்னா நான் கர்நாடகாவில் இருக்கேன். ஆனா எனக்கு வாக்குரிமை இருந்ததுன்னா நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன். அவர் என்கிட்ட கேட்டார், ஏங்க அங்கெல்லாம் லஞ்சம் இல்லையா அப்படின்னாரு. இருக்கு, லஞ்சம் இருக்கு. லஞ்சம் வந்து அங்கிங்கனாதபடி நீக்கமர நிறைந்திருக்க லஞ்சம் இந்தியாவில் ஃபுல்லா. அது திமுக பீரியட்லயும் இருக்கு, சந்தேகமே கிடையாது. ஆனா நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா, இந்த லஞ்சத்துக்கு கூடவே இந்த மாதிரி நான் முதல்வன், புதுமை பெண், இது மாதிரி திட்டம்லாம் போட்டு மேல கொண்டு வர்றாங்கல்ல. அப்போ இந்த திட்டங்கள் நடக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சத்தை குறைங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து 4 குட்டுவேன். ஏன்னா குட்டுறதுக்கான அதிகாரம் எனக்கு இருக்கு, நான் ஓட்டு போட்டிருக்கேன். இது முக்கியமா, அல்லது லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு சொல்லிட்டாங்க, திமுக தான் ஆட்சியில் இருக்கு, இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் தான் லஞ்சம் இருக்கு, இவங்களை தூக்கி எரிஞ்சிருவோன்னு சொல்லி உங்களுடைய உண்மையான நன்மையை பத்தி கவலைப்படாத ஒரு கூட்டத்தை கொண்டு வர போறீங்களா? சிஏஏ கொண்டு வர்றவங்க, விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வர்றவங்க, பாகிஸ்தான் வந்து கெஞ்சினாங்க அதனால விட்டுட்டோன்னு வாய்மணக்க பொய் சொல்றவங்க, இவங்களை கொண்டு வர போறீங்களா? நீங்க தான் தீர்மானம் பண்ணணும், மக்கள் தீர்மானம் பண்ணணும். இதுல இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றேன், இந்த மக்கள்னு சொல்லி ஜென்ரலா சொல்றோம்ல, அப்படி ஜென்ரலா ஒரே குழுமம் யாரும் கிடையாதுங்க. நான் வந்து இதை பார்த்துருக்கேன், சொசைட்டியை பார்த்துருக்கேன், நான் தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கேன், வங்காளத்திலையும் பார்த்துருக்கேன். எப்படிப்பட்ட குழுமங்கள் இருக்காங்க தெரியுமா? இப்போ உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆட்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் சப்சிடி எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு குழுமம் இருக்கு. ஒரு 8% இப்போ ஒரு 12% 15% வரைக்கும் இருக்காங்க. பேங்க்ல நல்ல சம்பளம் வாங்குறாரு, அவர் பாட்டுக்கு சம்பளம் வருது, ப்ரொஃபஸரா இருக்காரு, சம்பளம் வருது. அவர் இந்த கவர்மெண்ட்ல இருந்து எதை எதிர்பார்க்கணும்? எதை எதிர்பார்க்க வேண்டியது. விவசாயி பிசினஸ் பண்றாரு, பிசினஸ் பண்றதுல வந்து பிசினஸ் நேக்கு தெரிஞ்சிருக்கு, பெரிய பெருந்தன விவசாயியா இருக்காரு. அவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் தேவையில்லை. அதனால அவங்களாம் வந்து அந்த வருஷத்துல எப்படி வந்து ஓட்டு போடணும், யாருக்கு அடுத்த 5 வருஷம் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கோ, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடு மிக்க உள்ளது, கெட்டது இருக்கு நல்லது இருக்கு, இதுல நல்லது ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம யாருக்கு நினைக்கிறோமோ அவனுக்கு ஓட்டு போடணும். இது ஒரு குழுமம்.
இது வந்து பிட்வீன் 15 to 20% வந்து தமிழ் 25% வரைக்கும் கூட சொல்றாங்க இருக்கு. ம். ஒரு குழுமம் இருக்கு. இன்னொன்னு என்னது, படித்தவர்களாக இருந்தாலுமே கட்சி விசுவாசம் உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு குழுமம் இருக்காங்க. அவங்க வந்து தங்களுடைய கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அடுத்து வந்து நமக்கு நல்லது செய்யறது யாரு, ரூபா வாங்கினாலும் சரி நமக்கு நல்லது செய்யறது யாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுற ஒரு குழுமம் இருக்கு. அவங்க வந்து ஏழைகளா இருக்கலாம், அவங்க இதை பத்தி யோசிப்பாங்க. ஆனா கட்சி விசுவாசத்தோட ஓட்டு போடுறாங்கல்ல, அல்லது கட்சி வெறித்தனத்தோட ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்க அவங்களுடைய கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு 4 குரூப் இருக்கு. இந்த 4 குரூப்ல வந்து வெற்றி பெறத்தக்க அளவிற்கு ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோவை யார் கொண்டு வர்றாங்களோ தங்கள் பக்கம், அவங்க ஜெயிப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 20 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிரடி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர். வணக்கம்.